சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எறிந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்ச பயணிகள் எவ்வளவு பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க பாருங்கள். இது போன்ற செயல்கள்லாம் ஈடுபட்டா போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியாளர் தாமோதரன் கிட்ட கேட்போம். தாமோதரன், யார் மீது கல் எறிந்தது, போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கண்டிப்பாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வரை செல்லும் மின்சார ரயிலானது நேற்று மாலை கொரட்டூர் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றது. அப்போது கொரட்டூர் ரயில் நிலைய நடைமேடையில் அமைந்திருந்த பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் திடீரென கற்களை வீசி மாநில கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரயிலில் பயணித்த பயணிகள் கதவை மூடிக்கொண்டும் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகள் அச்சத்துடன் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறினர். மேலும் ரயிலில் பயணம் செய்த சிலர் மீது கற்களானது பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ரயிலில் பயணித்த பயணிகள் வீடியோ பதிவு செய்து ரயில்வே போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் 5 சிறார்கள் உட்பட 9 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இரண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ரூட்டு தர என்ற பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இது சம்பந்தமாக தாக்குதலானது நடைபெற்று வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தொடர் வன்முறை சம்பவம் சென்னை மக்களிடையே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது. 2 கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட தகராறு பொதுமக்களை வெகுவாக பாதித்து வருகிறது. இதனை தடுப்பதற்கு போலீசார் ரயில்வே நிலையத்தில் அதிக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். ட்ரெயினில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது பட்டா கத்தியை பிளாட்ஃபார்மில் தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு ஃபயரை கலப்புறது, கல் அடித்து சண்டை போட்டுக்கிறது, ரூட்டு தள்ள பிரச்சனையில் இப்படியெல்லாம் 2 கல்லூரி மாணவர்கள் மட்டும் பாதிக்கப்படல, அப்பாவி பொதுமக்கள் இத்தனை பேர் ரயிலில் பாதிக்கப்படுறாங்க. அந்த பொதுமக்கள்கிட்ட செய்தியாளர் பேசும்போது பொதுமக்கள் சொல்கிறாங்க, யாரையோ கல் எடுத்து அடிக்கிறாங்க, எங்கள் மேலெல்லாம் படுது, நாங்கள் பாதுகாப்பாக பயணிக்கணுமா வேண்டாமா? போலீஸார் ஏற்கனவே பட்டா கத்தியெல்லாம் உரசும் போது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா, ஒரு பயம் வந்திருந்தா இந்த செயலை செய்வாங்களா? போலீஸார் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தங்களுடைய மனவேதனையை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.